السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்திலே தராபீஹை முடித்துவிட்டு சிறிய உபதேசங்களை கேட்கின்ற வளமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இன்று இஸ்லாத்தினுடைய பிரதானமான ஏவல் அல்லாஹுவை மட்டும் நாம் சகல விடயங்களிலும் ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது ஈமானுடைய 6 அம்சங்களில் முதலாவது அம்சமாகிய ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்தல் என்கின்ற தௌஹீத், ஏகத்துவத்தை நாம் அனைவரும் பிரதானமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் 2 அடிப்படை அம்சங்களை சொல்கிறது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவ கலிமாவை கூறிய அனைவரும் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். இது முதலாவது அம்சம். அப்பொழுது ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், குறிப்பிட்ட சில பாவங்களை சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள், இன்னென்ன பாவங்கள் செய்தவனும் சொர்க்கத்துக்கு நுழைவானா என்று கேட்க, அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள். இது பற்றி நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் நாம் செய்த பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் நாடினால் நமது பாவங்களுக்காக தண்டித்து விட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் எதை நாடி இருக்கிறான் என்பதை அறிகிறவர்களாக நாம் யாரும் இல்லை. அப்ப இஸ்லாத்தில் ஒருவன் கலிமா சொல்லி விட்டாலே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அவன் சுவர்க்கத்துக்கு தகுதியாகி விடுகிறான். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், ஒருவன் ஷிர்க் செய்யவில்லை என்றால், இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அவனுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பான். இணை கற்பித்ததை மட்டும் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். ஒரு ஆள் வஃபாத் ஆகிறார், அவருக்கு கடன் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, ஒரு கணக்கு வச்சுக்கொள்வோமே. அவர் வஃபாத்தான பிறகு அதை பிள்ளைகள் அந்த கடனை அடைக்க முடியும் இல்லையா? ஆனால் ஒருவர் ஷிர்க்கை செய்துவிட்டு மரணிக்கிறார், அவருக்காக அவருடைய பிள்ளைகள் ஈமான் கொள்வதன் மூலம் அவர் முஸ்லிமாக முடியாது. அவருக்காக பிள்ளைகள் கலிமா சொல்லுவதன் மூலம் மரணித்தவர் என்ன செய்ய முடியாது? முஸ்லிமாக முடியாது. வேண்டுமென்றால் அவர் நரகத்துக்கு தான் போவார். அவருடைய தண்டனைகள் கூடலாம் குறையலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். முஷ்ரிக்குகள் எல்லாரும் ஒரே தரத்தில் தண்டிக்கப்படுவாங்களா? இல்ல. சில வேளை அவங்க இந்த உலகத்துல செய்த சமூக ரீதியான சில விஷயங்கள் இருக்கும். ஒருவர் இணை கற்பித்தவராக இருப்பார், ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார். ஒருவர் இணை கற்பித்தவராக இருப்பார், நோயாளிகளுக்கு உதவி செய்திருப்பார். இணை கற்பித்தவராக இருப்பார், தாய் தகப்பனுக்கு ஏதாவது நன்மை செய்திருப்பார். அப்படி என்று பார்க்கிற பொழுது அவருடைய கபரில் அல்லது அவருடைய மஹ்ஷரில், நரகத்தில் அவருடைய வேதனைகள் இலகுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபூ லஹப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை, மரணித்து விடுகிறார். அவர் வாழ்க்கையிலே அவர் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மண்ணை வாரி நாயகத்துக்கு வீசியவர். அவருடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவருடைய மனைவியும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சபித்திருக்கிறார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய குடும்பத்துக்கு அவர் கனவிலே தென்படுகிறார். உன்னுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். சொன்னார், நரகம்தான், வேற என்ன? ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய இந்த வலதுகை சுட்டு விரலில் இருந்து எனக்கு ஒரு பானம் புகட்டப்படுகிறது என்று சொன்னார். அந்த வேதனை லேசாக்கப்பட்டது. எதனால் என்று கேட்ட பொழுது சொன்னார், எனது சகோதரருக்கு முஹம்மது என்கிற பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது
என்னிடத்தில் இருந்த சுவைபா என்கிற அடிமை பெண்ணை இந்த விரலை நீட்டி நான் அந்த சந்தோஷத்திலே உரிமையிட்டேன். அந்த உரிமையிட்ட என்னுடைய சகோதரருடைய மகன், அவரை நான் ஏற்கவில்லை, அவருடைய பிறப்புக்காக நான் சந்தோஷப்பட்டு இந்த விரலை நீட்டி ஒரு அடிமையை உரிமையிட்ட காரணத்தினால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நாட்டத்தை வைத்தான் என்றால், அந்த சுவைபா என்கின்ற பெண்மணி அன்னையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பாலூட்டும் தாயாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினார். விடுதலையும் கொடுத்தான், இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்ப நாம ஒன்று விளங்கிக் கொள்ளணும், நரகவாதி நிரந்தர நரகவாதியாக இருந்தால் ஷிர்க் செய்கின்றவருக்கு எந்த ரீதியிலேயும் மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் திட்டவட்டமா சொல்லிட்டான். இணை கற்பித்தலை தவிர எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப இஸ்லாத்திலே சாராம்சம் என்ன? ஒன்று தௌஹீத், இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு சொர்க்கம், அவன் தவறு செய்தால் அல்லாஹ் தண்டித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், அல்லது மன்னித்து விட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், சொர்க்கம் ஷுவர். ஆனால் இணை கற்பித்தால் அவருக்கு சொர்க்கம் இல்லை, அல்லாஹ் அதை மன்னிக்கவும் மாட்டான். கடனும் அப்படித்தான், ஆனா அதை இருக்கிறார்கள் நிறைவேற்ற முடியும். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதா இருந்தாலும் கடன் இருந்தால் அவர் என்ன செய்ய முடியாது, அவர் அதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. ஆனா குடும்பம் அடைக்கலாம். என் வாப்பாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, பிள்ளைகளை அடைச்சிட்டாங்கன்னு அவர கபர்ல அவர் தப்பிடுவார், மஹ்ஷர்ல அவர் தப்பிடுவார். அந்த உரிமை பிள்ளைகளுக்கு இருக்குது, கடமையும் இருக்குது. பாப்பா காப்பாத்தணும் சொன்னா, பாப்பா கபராளி ஆயிட்டாரு, மெல்ல நாம பெல்ட்டி அடிச்சிருவோம். வாப்பா எங்க வாப்பா உங்கள்கிட்ட வாங்கினா போல தெரியலையே, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? நல்லா தெரியும் வாங்கின, மழுப்பி கேச பிரட்டி விடுற சில பிள்ளைகள் விளங்க மாட்டா. கபர்ல மஹ்ஷர்ல வாப்பா படுற பாடு தெரியாது. கடன் வாங்கினது கன்ஃபார்ம் என்று சொன்னா, ஒன்று பக்குவமா இப்பதான் வசதி இல்ல, ஹலால் சொல்லுங்கன்னு தப்பு பண்ணி கேட்கலாம். அவர் தரமாட்டேன், மன்னிக்க மாட்டேன், ஹலால் சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடைச்சுதான் ஆகணும். இந்த விஷயத்தை நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்தது, இந்த அடிப்படையில குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயம், குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் குர்ஆனுடைய தௌஹீத் ஏகத்துவத்தை மிக வட்டுருக்கமாக சொல்லக்கூடிய அத்தியாயம். அது ஏகத்துவம் என்ற என்ன, வட்டுருக்கமான விஷயம் என்னங்கிற விஷயத்தை ஒரு கட்டத்துல பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால், இன்றைய உங்களுடைய இந்த பயானிலே உங்களை சொல்லக்கூடிய விஷயம், குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்கிற விஷயத்தை ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு செய்தி வருகிறது. நாயகமே யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் சஹாபி அடிக்கடி குல் ஹுவல்லாஹு அஹத் திருப்ப 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 ஓதிக்கிட்டே இருக்கிறார் நாயகமே என்று ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அப்படி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தை ஒருவர் ஒரு தடவை ஓதினால் அது குர்ஆனுடைய 3இல் 1 பகுதிக்கு சமனானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் என்று இந்த நபி மொழியிலே நாங்கள் பார்க்க முடியும். இந்த நபி மொழி பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். இதில் இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை அதிகம் ஓதுகின்ற அல்லது விரும்பி ஓதுகின்ற விஷயத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் விருப்பமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற சில நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு படையொன்றை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார்கள், ஒரு படையை அனுப்புகிறார்கள். அங்கு அந்த படைக்கு சென்ற சஹாபி என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை அதிகமாக ஓதுகிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற இந்த அத்தியாயத்தை அதிகம் ஓதுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் தன்னுடைய தொழுகையில் எந்த சூரத்தை ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து ஓதுவார். இப்ப இமாம் தொழுவிக்கிற இமாம்
சூரத்து பாத்தியா ஓதினாரு, பிறகு ஒரு வல்லுஹா அத்தியாயத்தை ஓதினாரு, திருப்ப குல் வல்லாஹு அஹத் ஓதினாரு. நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா 2 சூரத் ஓதுறாரு இமாம், மறந்து ஓதுறாரோ என்று நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால், தொழுகையில குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து ஓதுறார். அப்ப இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட வந்து முறைப்பாடு செய்யப்படுது. எப்படி, நாயகமே யா ரசூலல்லாஹ், இப்படி இவர் என்ன செய்றார், குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து இப்படி ஓதுகிறார் என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அப்படி செய்கிறாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஏன் அப்படி செய்கிறாரு நான் சொல்லல, ஆனா அவர் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார் என்று அவரிடத்திலேயே கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அந்த சஹாபியத்துல கேட்டார்கள், ஏன் நீங்க இப்படி செய்றீங்க என்று கேட்க, அந்த சஹாபி சொன்னார், இதை நான் என் விருப்பத்துக்கு, எனக்கு ஓதணும் என்று விருப்பமா இருக்குது, அதற்காக நான் ஓதினேன் நாயகமே சஹாபாக்களே என்று சஹாபாக்களுக்கு அந்த பதிலே அந்த சஹாபி சொன்னார். நீங்க அவற்றை கேட்டு பாருங்களேன். அந்த சஹாபி சொன்னார்கள், எனக்கு அதை ஓதணும் என்று எனக்கு கடும் விருப்பமா இருக்கு, குல் வல்லாஹு அஹதில் எனக்கு ஒரு விருப்பம், அதனால நான் ஓதினேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்பிருஹு அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுஹிப்புஹு. என் தோழர்களே, அந்த சஹாபி கிட்ட நீங்க போய்ட்டு சொல்லுங்க, திருப்ப அல்லாஹ் தஆலாவும் அவரை அன்பு வைக்கிறான் என்று சொல்ல. அந்த சஹாபி குல் ஹுவல்லாஹு அஹதை அன்பு வைத்து ஓதினார், விரும்பி ஓதினார். அந்த சஹாபியை அல்லாஹ்வும் விரும்பினான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பற்றி தூது சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க முடியும். அதே போல இன்னொரு சஹாபி தொழுகையில் இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை அடிக்கடி ஓதுவார். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழரே, நீங்க அடிக்கடி இந்த குல் ஹுவல்லாஹு அஹதையை தொடர்ந்து ஓதுறீங்க, குல் ஹுவல்லாஹு அஹதையே ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அப்படி ஓதுறீங்க, வேற சூரத் ஓதலாமே என்று சொன்னதுக்கு அந்த சஹாபி சொல்லி இருக்கிறார்கள், வேற சூரத்து ஓதி தொழுவிக்கிறேன்டா, நான் உங்களுக்கு தொழுவிக்கல, நான் விடுறேன், நான் தொழுவிக்கல விடுறேன். அப்ப சஹாபாக்களுக்குள்ள ஒரு டென்ஷன் என்ன, இந்த சஹாபி இமாமாக தொழுகை நடத்துவதற்கு இருக்கிற சஹாபிகளுக்குள் ஒரு சிறந்த சஹாபியாக அறியப்பட்டவர். இப்ப நம்மளுக்கு 40 பேர் இருந்தா, அந்த 40 பேர்ல ஒருத்தர் நல்ல ஒரு ஆள் இருந்தா அவர் தொழுவிச்சா நல்லமே நம்ம யோசிப்போம் இல்லையா? நல்லா விளங்கி கொள்ளணும். இதுல என்ன விளங்குது, இமாம் எவ்வளவு பெரிய சூரத் ஓதுறாருங்கிறதல்ல முக்கியம், இருக்கிற அவ்வளவு பேருக்குள்ள இமாமுக்கு அவர் தகுதியா இருக்கிறாரா, அவர் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதி தொழுவிச்சாலும் அவர் தான் இமாம். 30 ஜுஸ ஓதி தொழுவிச்சாரா, 30 ஜுஸ 10 தரம் ஓதி 300 தரம் ஜுஸ முடிக்காரா, அல்ல பிரச்சனை. அந்த சஹாபாக்களோட முடிவை பாருங்க. இந்த இமாம் தொழுவிச்ச சஹாபில முடிவு என்ன, நான் குல் ஹுவல்லாஹு அஹது விருப்பத்தோட ஓதுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படி நான் அதை ஓதவானா வேற சூரத்தா ஓதணும் என்று சொன்னா அந்த தொழுவிக்கிற பொறுப்பை மட்டும் நான் விக்டோ பண்றேன், நீங்க வேற ஆள் தொழுவிங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, இவ்வளவு பேருக்குள்ளே எல்லாரும் இவர் நம்மளை எல்லாம் விட தொழுகைக்கு தகுதியான இமாம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, இல்ல இல்ல குல் ஹுவல்லாஹு அஹது ஓதினாலும் பரவாயில்ல, நீங்களே தொழுவீங்க என்று சொல்லி ஒவ்வொரு ரகாத்தும் குல் ஹுவல்லாஹு அஹது ஓதினா ஆக்கள் என்ன சொல்லுவா. ஆனால் அந்த சஹாபியுடைய தகுதிக்கு முன்னுரிமை கொடுத்து சஹாபாக்கள் தீர்மானம் எடுத்தார்கள், இல்ல இல்ல நீங்களே ஓதுங்க, தொழுவீங்க, குல் ஹுவல்லாஹு அஹது மட்டும் ஓதினா பரவாயில்ல, வேற ஆக்கள் மாறல, நீங்க தான் இமாமா தொழுவீங்க என்று சொல்லி சஹாபாக்கள் அந்த தோழருக்கு, அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள். அப்ப இதில் நம்ம என்ன விளங்குறோம், நிச்சயமாக குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு அல்லாஹ்விடத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், சஹாபாக்களிடத்தில் ஒரு மகத்தான ஒரு கூலி இருக்கிறது. அதே போல ஏன் அப்படி நீங்க ஓதுறீங்க என்று ஒரு சஹாபி கிட்ட கேட்ட நேரத்துல அந்த சஹாபி, நான் அதுல கடும் விருப்பம் நாயகமே, குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுறது எனக்கு கடும் விருப்பம் நாயகமே ஒரு சஹாபி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இன்ன ஹுப்பஹா அத்ஹலக்கல் ஜன்னah, குல் ஹுவல்லாஹு அஹதின் மீது உங்களுக்கு இருக்கின்ற பாசம் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குல் ஹுவல்லாஹு அஹதுல உங்களுக்கு இருக்கிற பாசம் உங்களை என்ன செய்யும்? சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சஹாபி அடிக்கடி குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுறத கேக்குறாங்க. கேட்டு போட்டு வஜபத்னு சொன்னாங்க. ஏண்டா அவருக்கு கடமையாகி விட்டது என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ் வமா வஜபத். அந்த சஹாபியை பார்த்துட்டு நீங்க வஜபத் என்று சொல்லிட்டு போனீங்களே, என்ன நாயகமே என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபி குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுகிறார்களா, அதனால அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போல இன்னும் 2 ஹதீஸ் இருக்குது. யாராவது ஒருவர் ஒரு நாளைக்கு 200 தடவைகள் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினால், யாராவது ஒருவர் 100 தடவைகள் 100 தடவைகள் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினால், யாராவது குல் ஹுவல்லாஹு அஹதை 200 தடவை ஓதுகிறார் அல்லது 100 தடவை ஓதுகிறார். இது ஒவ்வொன்றும் வேற வேற ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு நாளைக்கு யாராவது ஒருவர் 50 தடவை குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுகிறார். 200 தடவை, 100 தடவை, 50 தடவை. இது 3 விதமான ஹதீஸ். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வாறு யாராவது குல் ஹுவல்லாஹு அஹதை 200 ஒரு ஹதீஸ், 100 இன்னொரு ஹதீஸ், 50 இன்னொரு ஹதீஸ், இது 3 வேற வேற ஹதீஸ். அதை விளைய கொள்ளுங்க, சேர்த்து குழப்பி கொள்ளப்படாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா? அப்படி யாராவது ஓதினால் மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 50 மர்ரத்தன், 50 தடவைகள் யாராவது ஓதினால், இது 100 200க்கு வேற ஹதீஸ் இருக்குது, அவருடைய உஃபிரத் லஹு துனூபு 50 சனா, அவருடைய 50 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். 50 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஒரு சின்ன விஷயம், சின்ன அமல், ஆனால் அதனுடைய கூலி மிக மகத்தானதாக இருக்கிறது. யாராவது ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தை யாராவது ஓதுகிறார், 10 மர்ரா 10 தடவைகள் ஓதுகிறார். அவ்வாறு 10 தடவைகள் அவர் ஓதினால் புனியலஹு, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு கஸ்ர், ஒரு கோட்டை, ஒரு சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். எத்தனை ஓதினா? 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும். யாராவது 20 தடவைகள் ஓதினால் 2 மாளிகைகள் அவருக்கு சொர்க்கத்திலே கட்டப்படும் என்று யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இறுதியாக இன்னொரு ஹதீஸையும் சொல்லி முடிப்போம். நிறைய இருக்குது. இமாம் தஃப்சீர் குர்துபியில இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு அழகாக தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க. அடுத்ததா இறுதியா ஒன்றை மட்டும், நிறைய இருக்குது, ஒன்றை மட்டும் சொல்றேன். யாராவது ஒருவர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தை தன்னுடைய சக்கராத்திலே ஓதினால், சக்கராத் வருத்தம் என்று விளங்குது, குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதுற சான்ஸ் அவருக்கு கிடைக்குது, அவர் ஓதுறார். அவர் ஓதினால் அவருக்கு கபர்ல எந்த பிரச்சனையும் வராது, கபர்ல எந்தவித தீங்குகளும் அந்த அடியானுக்கு வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு 2 செய்தியை இதோட சேர்த்துக் கொள்றேன். சின்ன சின்ன விஷயம். நான் ஓதி முடிச்ச புதுசுல, அது எல்லா மௌலிமார்களுக்கும் உள்ள விஷயம் தான். கிதாப் எல்லாம் ஓதிருப்பாங்க, டைமுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வராது. ஏன்னா அந்த அனுபவத்துக்கு காணா. ஏனென்றா ஓதுற காலத்துல பெரும்பாலும் பின்னால் ஆளாத்தான் பெரும்பாலும் இருக்கிறேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்கு, புல பிடிக்கிறதுக்கு வேற பொதுமக்கள் யாரும் வர மாட்டாங்க. தொழுதாலும் மதரசா பிள்ளைங்களுக்குள்ளதான் தொழுவோம். அப்ப என்ன செய்யற, புலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆக்கள் பெருசா இருக்காது, அது கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வெளியில வந்துட்டு மட்டும் வைங்க, நாம ஏதாவது ஒன்று செஞ்சா அதுல பொதுமக்கள் ஏதாவது அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க. நம்மளோட பயான கேட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க, இது இப்படி இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருக்கும் மௌலவி என்று சொல்லுவாங்க. நல்ல நல்ல இடத்துல சொல்றது.
நம்முடைய செயல்பாடுகள் மார்க்க கடமைகள்ல ஏதாவது நல்லது கெட்டது முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் மௌலிமார்களை விட அனுபவசாலிகள் இருந்தாங்கண்டா அவங்க அது அப்படி இல்லை இப்படித்தான் கொஞ்சம் கிதாப பாருங்க பழைய ஆலிம்கள் இப்படித்தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இப்படி எனக்கும் சில நிகழ்வுகள் இப்படி நடந்திருக்குது. சில நிகழ்வுகள் அதுல நான் ஓதி முடிச்ச கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி இப்ப நான் ஒரு இமாமா தொழுவிக்கிற நேரத்துல எனக்கு நான் தொழுவிக்கிற இடத்துல எனக்கு ஒரு முஅஸ்ஸின் பள்ளிவாசலுக்கு ஒரு முஅஸ்ஸின் இருந்தார். ஆனா அவர் கிட்டத்தட்ட ஒரு மௌலவி, இப்ப மௌத்தா போயிட்டார். கண்டி அசீஸ்ல சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் தொழுவிக்க விட வேண்டிய கட்டாயம் வந்து அப்ப நான் தராவிக்கு நீங்க தொழுவீங்கன்னு சொல்ல வேண்டிய நேரம் தேவை வந்துச்சு. அவர் 20 ரக்காத்து தராவிகில முதலாவது ரக்காத்துக்கு பிறகு தக்பீர் சூரத்வாதியாக்கு பிறகு ஒரு சூரத்தை ஓதுவாரு. ஆனா 2வது ரக்காத்துல ஒவ்வொன்றிலையும் குல் வல்லாஹ் தான் ஓதுவாரு. 20 ரக்காத் தராவிகில 10 குல் வல்லாஹ் அஹத். அப்ப எனக்கு அது புதுசு. அப்ப நான் கேட்டேன், இது என்ன ஹஸ்ரத், இது தாற்பயங்கள் கேட்டா சில அனுபவங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த பழைய ஆட்கள் ஆலிம்களுடைய பிராக்டிஸ் அனுபவங்களை சில விஷயங்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப நான் அதை கிட்டத்தட்ட அனுபவத்தில் அவர் ஒரு குரு மாதிரி பார்க்கக்கூடிய நல்ல மனுஷன். அப்ப அவர் சொன்னார், தொழுகையில பெரிய சூரத்துக்கள் ஓதுறதுக்கு ஹர்ஃபுக்கு நன்மைக்கு, ஆனா குல் வல்லாஹு அஹத் ஓதினமண்டா 10 ஜுஸுக்குரிய கூலி கிடைக்கும். குர்ஆன் ஓதினா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் கிடைக்கும். ஆனா குல் வல்லாஹு அஹத் ஓதினா ஒரு குல் வல்லாஹு அஹதுக்கு 10 ஜுஸு பூரணப்படுத்திய குர்ஆன் 1/3 பகுதியை முடிச்சு நன்மை கிடைக்கும் என்கிற விஷயத்தை எனக்கு அந்த நேரம் ஞாபகப்படுத்துறார். சொல்லி போட்டு பழைய ஆலிம்கள் இப்படித்தான் தொழுவிச்சாங்க என்று சொன்னார். அப்ப இப்ப நம்ம சொன்ன ஹதீஸ்ல பாக்கிட்ட ஒரு தராவியில எத்தனை குல் வல்லாஹு அஹத் வருது? 10. இந்த ஹஸ்ரத் சொன்ன மாதிரி வருது எத்தனை? 10. ஹதீஸ்ல என்ன வருது? 10 குல் வல்லாஹு அஹத் ஓதினா சொர்க்கத்துல ஒரு மாளிகை நம்மளுக்காக தயாரிக்கப்படும். 30 நாளைக்கும் 30 மாளிகை. இத 30 நாளும் தராவியில குல் வல்லாஹு அஹத் ஓதுங்கடா. ஒரு வீட்டு திட்டத்துல ஒரு 30 வீடு தாரம், ஒரு நாளைக்கு ஒரு வீடு படி 10 குல் வல்லாஹு அஹத்னா ஒரு வீடு என்று துனியாவுல அறிவிச்சா ஆலிமோலோ ஆலிம் அல்லாதவனோ குல் வல்லாஹு அஹத் தவிர வேற எதையும் ஓத மாட்டான். ஆனா இத ரிப்ளை, இதுல பரிசு, சன்மானம், இத பிரதிபலன் சொர்க்கத்திலே கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியா, நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியா. எனவே இந்த விஷயத்துல நாங்கள் இந்த குல் வல்லாஹு அஹதுடைய இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக அதோட பெருமதியை, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மையவாடிக்கு சென்றாலும் உங்கள் மரணித்தவர்களுக்காக குல் வல்லாஹு அஹத் ஓதுங்கன்னு ஹதீஸ் இருக்கு. அதை சொல்லல உங்களுக்கு. அப்ப இம்மையில மட்டுமல்ல, மரணித்தவர்களுக்கும் அந்த குல் வல்லாஹு அஹத் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான நன்மைகள் அதிகம் தரக்கூடிய விஷயம். அடுத்தது நம்முடைய பழைய ஆட்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க. பழைய ஆட்கள் ஹஜ்ஜுக்கு போற நேரம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 6 மாச பயணம். இந்த காலியில ஹஜ்ஜுபத் என்று ஒரு இடம் இருக்குது, ஹாபருக்கு பக்கத்துல. அந்த இடத்துக்கு போயிட்டு கப்பல்ல போயிட்டு ஹஜ்ஜ முடிச்சு போறதுக்கும் ஹஜ்ஜ முடிச்சு வரதுக்கும் 6 மாசம். 6 மாசம். அதால ஹஜ்ஜுக்கு கணவன் ஹஜ்ஜுக்கு போனாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீட்டுக்குள்ள வசதி இருந்தா இதுல முதலாவது ஹஜ்ஜி போறால் கணவன் இருப்பார். 2 பேருக்கு வசதி இருந்தா கணவன் மனைவி 2 பேரும் போவாங்க. போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, சொத்து பத்து எல்லாம் எழுதி ஒரு நபக்கா கூட அவங்களோட பேர்ல இருக்காம எல்லாம் பிரிச்சு எழுதி கொடுத்து போட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாரன்னு சொல்ல மாட்டாங்க. போறன் சொல்லிட்டு போயிருவாங்க. வாரன்னு சொல்றல்ல, ஏன்னா அவங்களோட நீயத்தில் இருக்கும் அல்லாஹ் நாடினால் மக்காவிலோ மதீனாவிலோ எனக்கு மரணம் கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் என்ற எண்ணத்தோட போனாங்க. இப்ப அப்படியா போறான்? இல்ல. அப்படி போற நேரத்துல மக்காவுக்கு போயிட்டு சேர்ற வரைக்கும், அத மக்காவுல இருக்கிற நேரங்கள்ல அல்லது திருப்பி வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்களாம்டா, அதிகமாக மடக்கி மடக்கி குல் ஹுவல்லாஹு அஹத்தான் திரும்ப 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 அதிகமா ஓதுவாங்களாம். திரும்ப திரும்ப அதிகமா ஓதுவாங்களாம். ஏனென்றா லட்சக்கணக்கில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி முடிச்சு போட்டு கஅபாவுக்கு முன்னுக்கு போய் நின்று கையேந்தி யா அல்லாஹ் உம்மிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிருக்கிறேன்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே குல் ஹுவல்லாஹு அஹத் மஜ்லிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். காலி
பேர்வல சைடுல 1,00,000 குல் ஹுவல்லாஹ் மஜ்லிஸ், 1,00,000 குல் ஹுவல்லாஹ் ஒரு மஜ்லிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு, நீங்க 1000, அவர் 1000, இவர் 1000, 100 பேர் சேர்ந்து ஒரு 1000 குல் ஹுவல்லாஹ். இது குல் ஹுவல்லாஹ் மஜ்லிஸ். 1,00,000 குல் ஹுவல்லாஹ் ஓதுவாங்க. நன்மை தெரிஞ்சவன் செய்வான், தெரியாதவனுக்கு விளங்கப்படுத்தல. என்னடா புதுசாரிக்கு என்ன வைப்பான், என்ன புதுசாரிக்கு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. சரி, நாங்க எல்லாரும் 1000 குல் ஹுவல்லாஹ் ஓதப்புறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து 1000 குல் ஹுவல்லாஹ் ஓதப்புறோம். 10 பேர் இருக்கோம், ஆளுக்கு 100 பிரிச்சு ஓதுறோம். இல்ல என்ன பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் இப்படி ஓதுங்கண்டா சொல்றோம் இல்லையே. சரி, இன்றைக்கு நம்மளுக்கு கூட்டு முயற்சியை சில நன்மைகளை செய்ய முடியுமா முடியாதா? அனைவரும் இப்படித்தான் செய்யணும் என்று கட்டாயப்படுத்துறோமா? இல்ல, இன்றைக்கு நம்மளுக்கு 1000 ஓதலாம், சரி 100 ஓதலாம். சரி, நம்ம 100 பேர் இருக்கோம். இப்ப நம்ம 100 பேர் இருக்கோம், ஆளுக்கு 1 வீதம் எல்லாரும் சேர்ந்து 100 ஓதுவோம். ஆளுக்கு 1, மொத்தம் 100. பெரிய பாக்கி. 10 ஓதி 1000 ஓதுவோம், நல்லா கூலி தருவான். எனவே இஸ்லாத்துல சின்ன சின்ன அமல்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு பெரிய பெரிய கூலி, பெரிய பெரிய கூலி இருக்கு. நாம ஒரு பெரிய நன்மையா உண்டு நினைக்கிற விஷயத்த சின்ன அமல் நம்மளுக்கு பெற்று தந்துடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், தனவந்தர்களான சஹாபாக்களும் எங்களை போல தொழுவுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் அவங்களை போல தொழுவுறோம், நோன்பு பிடிக்கும். ஆனா அவங்கள்ட்ட காசு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, ஜக்காத்து கொடுக்கறாங்க, சதகா கொடுக்கறாங்க, எங்கள்கிட்ட இல்ல. என்ன செய்யற நாயமே, அவங்கள்ட்ட சல்லி இருக்குது, செல்வம் இருக்குது, தர்மம் செய்யறாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வக்துக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அப்படி சொல்லி மட்டமா 100 ஆக்கி விடுங்க. இது ஒரு ஹதீஸ். இது மாதிரி பல ஹதீஸ் வருது. 34 அல்லாஹ் 34 சொன்ன ஹதீஸும் இருக்குது என்று சொன்னாங்க. பாருங்க, தனவந்தர்கள் உழைச்சி சேமிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி போட்டு அந்த நன்மையை அடைகிறாங்க. வேலை மக்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்ங்கிற திக்ருகள் தஸ்பீஹுக்குள்ளால அந்த நன்மை வந்துருது. அப்ப இஸ்லாம் எல்லாரும் பின்பற்ற முடியுமான மார்க்கம், எல்லோருக்கும் நன்மைகளை அதிகம் பெற முடியுமான மார்க்கம். இல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் நம் அனைவருக்கும் நாம் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், குறிப்பாக குல் ஹுவல்லாஹ் அஹத் அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து, அதன் மூலம் எங்களுக்கும் சொர்க்கத்தில் மாளிகைகள் கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.